ஹாய் மக்களே, நான் உங்களோட டால் ரெங்கடூஸ். இன்றைக்கி பைசன் படம் பார்த்துட்டு வந்தேன், அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ துருவ் விக்ரம்க்கு வர்மா, அதுக்கப்புறம் அர்ஜுன் ரெட்டிலேயே 2 படம் வந்துச்சு. பாலாவோட இதுலேயும் பெருசாக கிளிக் ஆகலை. அதுக்கப்புறம் நான் வந்து மகான் வந்துச்சு, தியேட்டருக்கு ரிலீஸ் இல்லை. பட் ஸ்டில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் அவருக்கான ஸ்பேஸ் செகண்ட் ஹாஃபில் தேவைப்படலைன்ற மாதிரியான கருத்துக்கள் வந்தாலும் பைசன் படம் என்ன சொல்லுது அப்படின்னா, ரீசெண்டாக சாந்தனு பாக்யராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வரல, அதனால தான் என்னால் பெருசாக சாதிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அத்தனை பேர் எஃபர்ட் போட்டிருக்காங்க, விக்ரம் உட்பட. அவர் வந்து நல்லா பண்ணணுங்கிறதுக்காக அத்தனை பேர் எஃபர்ட் போட்டாலும் தன்னுடைய உழைப்புன்னு ஒன்று இருக்குது, அது புரிஞ்சு பண்ணுறதுங்கிறது. ஏன்னா சிட்டிலே வளர்ந்து ஒரு மாதிரியான சில்வர் ஸ்பூன் பாயின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வளர்ந்து அவங்களுக்கு கிராமத்தில் நடக்கிற சில இன்டென்ஸான சில விஷயங்கள், மாரி செல்வராஜுடைய சப்ஜெக்ட் எல்லாமே உண்மையாகவே இன்டென்ஸாக அங்கே நடந்த ஒரு சில ரீசர்ச்லாம் பண்ணி ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் வச்சு அவர் சில வழிகளை தான் காட்டுறார். அந்த வழி புரிஞ்சால் தான் அந்த வழியை கொண்டு வர முடியும். சும்மா ஏனாதோன்னு அப்படி நடிச்சுட்டு போயிட முடியாது. அப்படிங்கிறனால இந்த படத்தில் அவ்வளோ எஃபர்ட் போட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார் துருவ் விக்ரம். ஸோ வெரி நைஸ் எஃபர்ட். அத்தனை கிரெடிட்ஸுமே மாரி செல்வராஜுக்கு தான். துருவ் விக்ரம் எஃபர்ட் போட்டாலும் அதை தாண்டி மாரி செல்வராஜ் படங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். எல்லாத்துலேயும் அவருடைய வழிகள் எவ்வளோ அழகாக பதிவு பண்ணுறாரு அப்படிங்கிறத. வாடை படத்தில் அவர் வந்து ஒரு ஸ்கூல் பேக்ட்ராப்பில் அவர் செய்கிற வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு படிக்கிறதுக்கான சூழ்நிலை எப்படி இருக்குது, அந்த வாடை வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காட்டினார். கர்ணன் படத்தில் ஒரு எப்படி வந்து த ஒப்ரெஸ்ட் ஒரு பஸ்ஸுக்காகவும் ஒரு சேருக்காகவும் மாமன்னனில் ஒரு பரியரும் பெருமாளில் ஒரு படிப்புக்காகவும் அந்த சம உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக போராடுறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு அடிப்படை உரிமையே எனக்கு கிடைக்கல. ஒரு பேசிக்காக நீங்கள் பல்லு விளக்குறீங்க, குளிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, ஒரு ரொட்டீனில் இருக்கிறீங்களா, அதுலேயே எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது அவரை வந்து ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு டைலாக்லேயும் மெனக்கெட்டு எடுத்து காட்டுறதை நம்மளால் பார்க்க முடியுது. சிட்டிலே வளர்ந்தவங்களுக்கு கூட ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணி இத்தனை பெரிய டேரக்டராக வளர்ந்துருக்கிறாருன்னே சொல்லலாம். ஸோ பைசன் படமும் கிட்டத்தட்ட அதுக்கு வந்து எந்த விதத்துலையும் குறைஞ்சதே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த மாதிரி பைசன் படத்தோட கதைப்படி பார்த்திங்கன்னா, ஒரு கபடி ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு இளைஞர், அவருடைய சுற்றி இருக்கிற 2 ரைவலரி பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ ஜெகதீச பாண்டியன், பசுபதி பாண்டியன், வெங்கடேச பாண்டியன், பசுபதி பாண்டியன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்களோட ரைவலரி எந்த அளவுக்கு இருந்தது, அந்த ரைவலரினால் எத்தனை பேர் செத்து போனாங்க அப்படிங்கிறத. ஸோ அதை ஒரு மேற்கோளாக அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு 2 கேரக்டர்ஸ் வச்சுருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ட்ராவல், கபடி மட்டுமே தன்னோட குறிக்கோளாக வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுற இந்த ஹீரோ கேரக்டருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துது, ஜாதினால் எவ்வளோ பாதிக்கப்படுறாரு, எவ்வளோ தூரம் ஒப்ரெஸ்டாக எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் அவருடைய அடையாளம் எவ்வளோ தூரம் மறுக்கப்படுது, பேசிக்காகவே ஒரு தப்பு நடந்தால் ஏன் டக்குன்னு என்னை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களாகட்டும். ஸோ உன்னை அடித்தா இங்கே நீயும் அவனும் சண்டை போட்டால் உங்களுக்குள்ளே சண்டை முடிஞ்சிடும், யாரும் கேட்க மாட்டாங்க. என்னை நீ அடித்து நான் எனக்கு பின்னால் 10 பேர் வருவான், உன் பின்னால் 10 பேர் வருவான்னு அந்த பிடி சார் சொல்கிற டைலாக் ஆகட்டும், எங்கே பார்த்தாலும் அந்த ஒரு வழிகளை வந்து காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. பட் எங்கே இது வந்து கொஞ்சம் ஓவர்டூவாக போகுது அப்படின்னா, இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ணும்போது அங்கே ஒரு நார்த் இந்தியன் வந்து இந்த மாதிரி ஒரு கோச் அப்படிங்கிற அந்த உறவு வந்து அப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்குது. அந்த மாதிரி இருக்காது. பட் ஸ்டில் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக, ஒரு பாகிஸ்தான் இந்தியாக்குள்ளே நடக்கிற ஒரு நேஷ்னல் மீட் திருப்பியும். ஏன்னா நமக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸ் படம்னாலே கிளைமேக்ஸில் வந்து ஹீரோ எப்படியும் ஜெயிச்சிருவார். லப்பர் பந்தில் அப்படி காட்டல, அது ரொம்ப நல்லா இருந்தது. பட் இந்த படத்தில் ஜெயிச்சு தான் ஆகணும். ஏன்னா இது படமே கிடையாது. மாரி செல்வராஜோட படங்கள் வந்து எதுவுமே படங்களாக மட்டும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை, இவங்களுடைய கருத்து இருந்துக்கிட்டே இருக்கணும், வேறு வழியே கிடையாது. படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை ரெண்டாவது, ஆனால் கருத்து வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க பேசிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் நிறைய பேருக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் மாரி செல்வராஜ். எத்தனையோ பேர் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஒர்க் பண்ணுறாங்க, எங்கெங்கேயோ வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு தூரத்தில் ஒரு கலங்கரை விளக்கம், ஒரு லைட் ஹவுஸாக மாரி செல்வராஜ் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் படிக்கணும், மேலே வரணும், எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் வேலி போட்டு அதை தாண்டது ஒரு பக்கம் இருந்தால், வெளியே இல்லாத ஒரு இடத்துல வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது இன்னும் எவ்வளோ பெரிய வழிங்கிறத காட்டுறாங்க. இதுக்கு நடுவில் அமீர் மாதிரி ஒரு பெரிய ஆக்டர், லால் மாதிரி ஒரு 2 பெரிய பர்ஃபார்மர்ஸை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டரு. வேறு கிட்டத்தட்ட அவ்வளோ லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்க, அவ்வளோ அசால்ட்டாக. அந்த நடிப்புன்றது துருவ் விக்ரம் கொஞ்சம் நடிக்கிற ட்ரை பண்ணுறது தெரியுது, அதை தான் நல்லா பண்ணியிருக்காரு. பட் இவங்க 2 பேரும் அப்படி லெஃப்ட்டில் டீல் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் சொல்கிற டைலாக் ஆகட்டும், எதுக்கு ஆரம்பித்தோங்கிறதே மறந்துட்டோம்.
எது யாரும் ஏற்றத்தாழ்வு கிடையாது, 2 பேரும் சமங்கிறதுக்கு தான் நான் பேச ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கி எதுக்கு நான் கத்தி எடுத்தேனே மறந்துட்டாங்கன்னு அமீர் சொல்கிறதும், இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதுன்னு தெரில, ஆனால் எங்கே போயிட்டுருக்குன்னு தெரில, எங்கே முடியணும்னு தெரில, எப்படி முடிக்கணும்னு தெரிலன்னு லால் சொல்கிறதாகட்டும், லாலுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் எனக்கு ஜாதி முக்கியம் இல்லை, கபடி தான் முக்கியம்னு சொல்கிறதாகட்டும், யாரையுமே இறக்கி மேலே ஏற்றி எல்லாம் காட்டாமல் ரொம்ப பிரமாதமாக கொண்டு போயிருந்தாங்க. அனுபமா பரமேஸ்வரனோட கேரக்டர் வந்து கொஞ்சம் லேக் அடித்தாலுமே அந்த கேரக்டரான கான்செப்ட் வந்து ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் வயசில் பெரியவங்களாக இருக்காங்க, அதுக்குள்ளேயே வந்து எப்படி இருக்குது, சமுதாயத்துக்குள்ளேயே எப்படி இருக்காங்க, அதான் அமீர் சொல்கிறார். அது தேவையில்லை நிறைய பேர் சொல்கிறாங்க, பட் அது அங்கே அமீரோட கனெக்ட் ஆகுது. துருவிக்ரம் எப்போல்லாம் டவுன் ஆகிறாரோ அப்போல்லாம் அமீருக்கும் டவுன் ஆகும், எப்போல்லாம் அமீர் எந்திரிச்சு வராரோ அப்போல்லாம் துருவிக்ரமும் எந்திரிச்சு வருவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த ஸ்டோரி வரைக்கும் வந்து 2 hours 43 minutes நல்ல சாலிடாக நீட்டாக எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக காட்ட முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருக்காங்க. இதுக்கு நடுவில் நல்லா ஸ்கோர் பண்ணது பட்டம் பூரா துருவிக்ரமோட ஜாஸ்தி ஸ்கோர் பண்ணதுன்னா பசுபதி தான். ரொம்ப நல்லா ஒரு அப்பான்றதை தாண்டி அந்த வலிகள், இந்த வேதனை, பையன் ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறது, அதில் ஒரு வர கன்ஃபியூஷன்ஸு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தார். இன்க்ளூடிங் அவங்க அக்கா கேரக்டரில் வரவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ எழிலரசன் கேமரா வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் வந்து வேறு லெவல் ஷார்ட்ஸ் அப்படிலாம் சொல்ல முடியாது, ஸ்டாட்டிக் தான் மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் இருந்தது, அதெல்லாம் பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக்கு, அதில் வேடன் பாடுற பாட்டு தரமாக இருந்தது, உண்மையாகவே ரொம்ப தரமான பாட்டுன்னே சொல்லலாம். நிறைய பாட்டு ஒரு தமிழில் பாடணுங்கிறது எல்லாத்துக்கும் ஆசை, இந்த பாட்டே பட்டையிலே போகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் சந்தோஷ் நாராயணன் மிஸ் பண்ணுறோம். இது நடுவில் ரஞ்சித் அவங்களுக்கு இருக்கிற பாலிடிக்ஸ் நடுவில் சனாவை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். வட சென்னையில் இப்போ வெற்றிமாறனும் சனாவை யூஸ் பண்ணல, அடிக்கடி எல்லோரும் கழட்டி விடுறத பார்த்தா ஒரு ஆரி ஜெயராஜ் மாதிரி அவரையும் தள்ளி விட்டுறாதீங்க அப்படிங்கிறதான் சொல்கிறேன். ஸோ குமார் கங்கப்பன் அப்படிங்கிறவர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. எவ்வளோ ஆர்ட் ஒர்க், படம் பூரா ஆர்ட் ஒர்க், அந்த இது காட்டுறதாகட்டும், காளை மாடனை காட்டுறதாகட்டும், அந்த பைசன் இதை கொண்டு வந்தது, அதுலேருந்து இந்த கபடி குழு ஒவ்வொரு இடத்துலையும் கபடி மேட்ச் நடந்துகிட்டே வருது, அதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்தியா ரெப்ரசன்டேட் பண்ணுறது ஜப்பானில், அது வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணணும். ஸோ அங்கெல்லாம் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க தெரியாது, லோக்கல் மேட்சஸில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பெரிய பலமாக இருந்தது நம்ம ஏகன் தான், ஏகாம்பரம் அப்படிங்கிற ஒரு காஸ்டியூம்ஸ். எங்கே போனாலும் மில்லுக்கு விளாட்றாரு அப்படின்னா மில்லுக்கு தகுந்த மாதிரியான ஒரு காஸ்டியூமு, இந்தியாக்காரர் தானே இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி, லால் டீம் ஆடும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. சக்தி அவரோட எடிட்டிங் நம்ம வந்து பார்த்துட்டு போயிருக்கணுமே. ஸோ இதெல்லாமே வந்து ப்ரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. படம் பூரா டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங். மியூசிக் கண்டிப்பாக சனாவை மிஸ் பண்ணுறோம். சனா இருந்தால் அந்த படத்தில் ஒரு இன்னும் பரியரும் பெருமாள் அந்த பாட்டு எப்படி இருந்தது, அந்த மாதிரி சூப்பராக இருந்திருக்கும். அதை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் சனாவை அப்படின்னு சொல்லலாம். அந்த கிளைமேக்ஸில் இந்தியாவோட ஆடும்போது அங்கே ஒரு ஏஆர் ரஹ்மான் ஒரு வாய்ஸ் வந்தால் எப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு வாய்ஸில் ஒரு பெரிய ஹை பிச்சில் பாடுறாங்க. த்ரூ அவுட்டு பார்த்திங்கன்னா படம் நல்ல என்கேஜிங்கான ஒரு மூவி தான். இதில் டேக் நிறையா இருக்குது, ஏகப்பட்ட டைலாக்ஸ் இருக்குது படத்தில். இது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, உங்கள் அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே யார்ப்பா முடிவு பண்ணதுங்கிறது, எவனோ குண்டு போட்டு போகிறான் ஆனால் எல்லோரும் என்ன ஏன்பா பார்க்குறாங்க அப்படிங்கிறதும், அவன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதும், டென்ஷன் ஆகிறதும், இதெல்லாம் நல்லா பார்க்க முடியுது. நிறையா தூரம் அது கொஞ்சம் புஷ் பண்ணாமலும் இருந்துருக்கலாம். இது வந்து ஒப்பரஸ்ட்டுக்காக பேசுகிற படம் தாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் உட்காந்த ஃபஸ்ட் மினிட்லேயே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதில் சின்ன சின்ன டைலாக்ஸ் இருக்கலாம். த்ரூ அவுட் படம் பூரா நம்ம அந்த ப்ரீச்சிங்கும் பண்ண முடியாதுங்கிறது தான். அவங்கள நீங்கள் காட்டும்போது நமக்கே புரியுது என்ன வழி, எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது. எஸ்பெஷலி அந்த போலீஸ்கிட்ட கடைசியில் மாட்டுறது, கடைசியில் நம்ம ஊரில் ஒரு பையன் போய் ஜெயிக்கிறான்னா அவங்க ஊரே அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நெகட்டிவ்ஸ் பேச வேண்டாம் அந்த மாதிரி படங்களில். ஏன்னா படம் இந்த மாதிரி குறை சொல்லி 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 எந்த படத்தையும் ஓட விடுறதில்ல. இது ஜாதிக்கும் மாரி செல்வராஜுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. பட் ஆஸ் யூஷுவல் சார்பேட்டா பரம்பரையில் ஏடிஎம்கேக்கு ஒரு குத்து வச்ச மாதிரி இங்கேயும் வந்து துருவிக்ரம் வந்து தப்பான இடத்துல போய் சேர்ந்துட்டாருங்கிறப்பறம் தான் எம்ஜிஆர் ஃபோட்டோக்கு பின்னால் அவர் வர மாதிரி காட்டுறாங்க. ஜெயலலிதா படம் இருக்குது, ஏடிஎம்கே, அது என்னமோ ஏடிஎம்கேனாலே அந்த ரவுடிசம் ஃபார்ம் ஆனதே அந்த பீரியடில் தாங்கிற மாதிரி அவங்க தொடர்ந்து காட்டிகிட்டே வராங்க. சார்பேட்டா பரம்பரையிலையும் பசுபதி ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவர் போய் ஏடிஎம்கே அந்த இது தான் காட்டுவாங்க. அதில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அவர் ஒரு அடியாளாக மாறிட்டாருங்கிற மாதிரி. அது என்னன்னு தெரியல, எந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி பார்த்தா அது உண்மையாகவும் இல்லை. ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது.
ஓவராலாக வந்து இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். இவர் பேசிக்கிட்டே இருக்கணும் மாரி செல்வராஜ். இப்போ மற்ற டேரக்டர்ஸை பற்றி நமக்கு தெரியாது. மாரி செல்வராஜ் காட்டுறது எல்லாமே பெயின். அது யாருக்கு வேணால் கனெக்ட் ஆகும். இது ஜாதி ரீதியாக ஒப்ரெஸ்ட் ஆனவங்கன்னு கிடையாது. எந்த ஒரு தொழிலையோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, எவனோ ஒருத்தனோ இது பண்ணிகிட்டே இருக்கான்னா அதுக்கு பதில் அடிக்கிறதோ வன்முறையோ கிடையாது. உன்னோட திறமையை வெளிக்கொண்டு வந்து ஜெயிச்சு காட்டுறது தான் மாரி செல்வராஜ் மாதிரிங்கிறது அந்த படத்தோட ஒரு கான்செப்டாக பார்க்குறேன். ப்ரில்லியண்ட்டான மேக்கிங். எனக்கு படம் பிடிச்சது. உங்களுக்கு படத்தில் என்ன பிடிச்சதுங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரிவ்யூவில் சந்திக்கலாம். நான் உங்களுக்கு ரெட்ரோவால் ரெங்கடூஸ். டேக் கேர். பாய்.